எல்லாருக்கும் வணக்கங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, பியூட்டி டிப்ஸ் ஏதாவது கொடுங்க மேடம், ஹேர் மெயின்டெனன்ஸ், ஸ்கின் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் அதுக்கெல்லாம் அப்படின்னு. சிலர் என்கிட்ட நல்ல ரிசல்ட்டுன்னு சொன்னது அதை பற்றி சொல்கிறேன். அப்புறம் சிலது நானே பயன்படுத்தக்கூடியது கூட நான் சொல்கிறேங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதான பிரச்சனை, முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது தலைமுடி. நிறைய பேருக்கு சின்ன வயதிலேயே வழுக்க விழுகுது, அப்புறம் முன்னேற்றியில் முடி இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. நம்ம சரியான முறையில் பின்பற்றணும்னா அதுக்கு நிச்சயமாக ரெமெடி கிடைக்குங்க. இன்னைக்கு நான் வீட்டிலேயே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு முடி உதிராமல் இருக்கவும் கொஞ்சம் வளர்றதுக்கும் என்ன செய்யலாம், ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேங்க. அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாமா? கலோஞ்சி 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், 100 கிராம் தேங்காய் எண்ணெய். இவ்வளோதான், 3 பொருள் தான். நான் 100 கிராம் தேங்காய் எண்ணெய்க்கான அளவு சொல்லியிருக்கேன். இந்த கலோஞ்சி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். கலோஞ்சி பாருங்க, நான் கையில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க. அதாவது எள்ளு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அது வெங்காய சீட்ஸ், ஆனியன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிஜெல்லா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாக் கியூமன் சீட்ஸ்ன்னு இந்த மாதிரி பல பெயர்களில் இதில் அழைக்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கூகுள்லாம் போய் தேடிக்கோங்க, அந்த பேரில் தான் அழைக்கிறாங்க. அதாவது இந்த முடிக்கு வெங்காய சாறு எடுத்து தடவுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா முடி வளரும்னு சொல்லுவாங்க. இப்போ வெங்காய சாறுன்னா ஒரு சிலருக்கு அந்த வெங்காய ஸ்மெல் பிடிக்காது. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த சாறு தடவுன பின்னாடி முகமெல்லாம் வழிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அதனால தவிர்த்துருவாங்க. ஆனால் வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த வழுக்கை தலையை கூட சின்ன சின்னதாக முடி முளைக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்க. அதில் அந்த இதெல்லாம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி அந்த வெங்காயத்தை நம்ம நேரடியாக தடவ முடியலன்றனால இப்போ வெங்காய சீட்ஸ், அதாவது ஆனியன் சீட்ஸ் எடுத்துருக்கோம் நம்ம. இது பாருங்கள், அதை என்ன பண்ணலாம், நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அந்த ஆனியன் சீட்ஸையும் கலோஞ்சியையும் வெந்தயத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆனியன் சீட்ஸ் கலோஞ்சியையும் வெந்தயத்தையும் அரைச்சதில் நல்லா அந்த மிளகுத்தூள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா அரைச்சிக்கணுங்க. இப்போ என்ன பண்ணோம், அடுத்தது நம்ம இந்த அடுப்பை பார்த்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் நான் இந்த ஒரு பேனில் தண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்தளவு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டுங்க. 100 ml எண்ணெய் எடுத்திருக்கேன் இல்லையா, தேங்காய் எண்ணெய். அதை எடுத்து இந்த அரைச்ச தூளையும் போட்டுக்கலாங்க. அரைச்ச தூளை போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டோம்னா பாருங்கள், நல்லா திக் டென்சிட்டி ஒன்று வருது. இப்படி இந்த நேரத்தில் இருக்கும் பாருங்கள். இதை நம்ம நேரடியாக சூடு பண்ணக்கூடாதுங்க. அதனால தான் அந்த தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்ச உடனே அதை இந்த பாத்திரத்தை அதில் வைக்க போகிறேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது இல்லை, அதில் என்ன பண்ணணும், நம்ம இதை இப்படி பிடிச்சிக்கணும். ஒரு இடுக்கி எடுத்துட்டுங்க, இந்த எண்ணெய் பாத்திரத்தை அப்படியே பிடிச்சிக்கணும். நமக்கு இது ரொம்ப சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப கொதிக்கெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த வெதுப்பாக வரணும், அவ்வளோதான். இந்த பாத்திரம்லாம் நல்லா சூடாயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஓரளவுக்கு வெதுப்பாக இருந்தால் போதும். இதை எடுத்துங்க, வடிகட்டாமல் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். ஸ்டீல் டப்பா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த கண்ணாடி ஜார் ரொம்ப நல்லது, அதில் போட்டு வச்சுக்கலாம். சரி, இது மட்டுமே போட்டு வந்தால் போதுமா, முடி முளைச்சிருமான்னா நம்ம இன்டேக்ஸ் கூட கொஞ்சம் நல்லதாக எடுக்கணுங்க. இப்போ கருவேப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கக்கூடாது. கருவேப்பிலை சாரெல்லாம் நம்ம குடிக்கலாம் முடி வளர்ச்சிக்கு. இப்போ பாருங்கள், நான் இதில் போடுறேன். அதில் இருக்கக்கூடிய பொடி இதுலேயே போட்டு வச்சிட்டோம்னா அது ஊற 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 ரொம்ப நல்லது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு வீசிங் இருக்கும், இல்லாட்டி சைனஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அந்த வெந்தயம் பயன்படுத்தலாமா, குளிர்ச்சி ஆச்சேன்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மைதான். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த எண்ணெயை எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ தடவணுமோ எடுத்துக்கிட்டு இதே மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் வெதுப்பாக பண்ணிட்டு நம்ம தடவிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ என்ன பண்ணுங்க, இதை நல்லா மூடிட்டு சூரிய ஒளியில வச்சு எடுத்தா இன்னும் அந்த சூரிய ஒளி அதில் போய் பட்டுங்க, அது கொஞ்சம் நல்லா நேச்சுரலாகவே நமக்கு அந்த முடி வளர்க்கக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாம் அதில் போய் விழும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இது பயன்படுத்தி உடனே முளைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் நீங்கள் பயன்படுத்திட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. சரி, போக போக உங்களுக்கு இந்த ஸ்கின் பராமரிப்பு, தோல் பராமரிப்பு, மற்ற இந்த வெயிட் லாஸ் இதுக்கெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள்,
பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.